மேசராசி அன்பர்கள் 2026 ஜூனுக்கு பின் நடக்கின்ற நல்ல பலாபலன்கள். அதில் ஒரு சில அவேர்னஸ் விஷயம் இருக்கு, நிச்சயமாக பயன்படும். ஏன்னா ரிசெஷன், உலக அளவில் ரிசெஷன் வருகின்ற காலகட்டம் வந்து விட்டன. முதல்ல நான் உலக அளவில் ரிசெஷன் நடக்க போகுது. அது இந்த வருடங்கள் ஜாதக ரீதியாக சொல்லவும் சொல்லிடுவோம். எங்களுக்கு இந்த செப்டம்பர் நியரஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப ரிசெஷன் உலக நாடுகளில் அமெரிக்கா ஐடி சம்பந்தப்பட்டதான் மாற்றம் பாதிக்குமா? அது தொடர்பு செயின் ஆஃப் லிங்க்ல கண்டிப்பா பல துறைகள், ஷேர் மார்க்கெட் மாற்றங்கள், வேலையில உறுதித்தன்மையற்ற மாறப்போகுது. அப்ப இந்த மேசராசி அன்பர்கள் இதில் எப்படி தற்காத்துக் கொள்ளணும் அப்படின்னு பார்ப்போம். நம்பர் 1. நம்பர் 2 என்ன பார்க்க போறோம்னா, என்ன கல்வி எடுக்கலாம். இப்போ நிறைய பேர் 10th + 2 இருக்க நீட் எக்ஸாம், கேட் எக்ஸாம் எழுதலாமா, குறிப்பிட்ட காலேஜில் சேரலாமா அப்படின்னு பல பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன எடுத்தால் வெற்றி வாய்ப்புமா இருக்கும், அதையும் பேசி மிக மிக முக்கியமான காலகட்டம் இது. இந்த உலகம் வந்தது அப்படி இப்படின்னு பல உலக அளவில் இது போர் சம்மந்தப்பட்டது, பதட்டம் நின்றுவிடும். அப்போ உலக அளவு எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. அதை பற்றி பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு முதல்ல மேசராசி அன்பர்கள், உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதியில் சனி, 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். 6க்குரியவர் நல்ல கிரகத்தோட பயந்து வேகமாக மூவ் ஆகிற கிரகமாகனால பரவாயில்ல. முதல்ல உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும் சனியை நாளில் குரு பகவான் வர்றாரு. ஃபர்ஸ்ட் சேஃபஸ்ட் இது என்னன்னா, யாருக்கெல்லாம் வேலையில் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வேலை இருக்கு, ஒரு 3 வருஷம் ஜாப் சேஃப்னு இருக்கிறவங்க அங்கேயே இருந்து கொள்ளுங்கள். இல்லை சார் 1 வருஷம் தான் வேலை இருக்கும் அப்படிங்கிறவங்க டக்குனு குயிக்கா ஜாதக ரீதியாக பார்த்துட்டு கம்பெனி மாறுதல் செய்வது சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் வெளிநாடா உள்நாடா அப்படி கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு சில ஜாதகத்துக்கு உள்நாட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்போ உலக அளவில் மாறுதல் ரிசெஷன் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா செயின் ஆஃப் லிங்க்ல பல ஜாபுகள் போகும்போது ஐடி துறை மட்டும் இல்லை, கார் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். நகை சம்மந்தப்பட்டது அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. நகை ரேட் ஆல்ரெடி ஜாஸ்தி இப்போ குறைஞ்சிட்டு இருக்கு, நகை உச்சத்தை தொடும். இப்போ நம்ம பொதுவாகவே மேசராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி போனால் வேலையில் சேஃபஸ்ட் சைடு ப்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஜாதக ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தொழில் முதல்ல இந்த இப்படி சூஸ் பண்ணதாங்க லைஃப் லாங் ஜாப் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜாதக ரீதியாக அரசு வேலையாக தனியாக இருக்கும். முதல்ல ஜாபா பிஸ்னஸா ஃபர்ஸ்ட் அதை ஃபில்டர் பண்ணிடணும்.